மட்டனில் கொத்துக்கறி மசாலா வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மட்டனில் கொத்துக்கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இப்போ 1/2 கிலோ கொத்துக்கறி இந்த மாதிரி கொத்தி வாங்கிக்கோங்க. இதை மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இதோட இந்த மாதிரி ஒரு வெங்காயம் பெருசாக நறுக்கி வேக போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்னதாக இருந்தால் 3 வெங்காயம், நல்லா ஏன்னா கிரேவிங்கிறனால கூடுதலாக வெங்காயம் போடுறோம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 5 பல் பெரிய பல்லை நறுக்கி வச்சுருக்கோம். இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு இந்த 10 காஞ்ச மிளகாய், 10 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இது அளவுக்கு தேங்காய் பூ, அது மாதிரி முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்குறதுக்கு கறியோடு சேர்க்க இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது இவ்வளோ இதுக்கப்புறம் இது 1 ஸ்பூன் குழம்பு பொடி எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு பட்டை, அன்னாசிப்பூ, இலை, சோம்பு, சீரகம், வெந்தயம். இப்போ நம்ம இதை பண்ணலாம். இப்போ இந்த கறியோட இந்த வெங்காயத்தை போட்டு மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கறியை போட்டு இந்த மஞ்சள் தூள் போட்டு இந்த எடுத்து வச்சுருக்க இந்த பெருசாக நறுக்கிக்க ஒரு வெங்காயத்தை போட்டு இதுக்கு இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கறியை வதக்கினோன்னு தண்ணி விடுது. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் எப்போயும் கறி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதை அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த கொத்துக்கறி மசாலா செய்கிறோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி காயட்டும். காஞ்சோன்னு தாளிக்கிறதெல்லாம் போடும். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, இலை, சோம்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போடும். இந்த வெங்காயம், இந்த வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு போடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை போடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த குழம்பு பொடி 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதையும் போடுங்க. போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். வந்து இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பட்டாணி தேவையான அளவு உங்களுக்கு போட்டுக்கோங்க. போட்டு வதக்கணுன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோமில்ல இந்த கறி, கொத்துக்கறி, அதை ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே கறியில் கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால் பார்த்து தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. இதில் இவ்வளோ தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி நல்லா வந்துடுச்சு, நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதில் சிம்மில் நல்லா ஒரு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இறக்க போகிறப்ப கொத்தமல்லி போடும். அவ்வளோ ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும், மினிமம் ஃப்ளேமில். கொத்துக்கறி மசாலா, மட்டன் கொத்துக்கறி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.
பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இது புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.